ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பிளேரைட் சீரீஸில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷனோட சேர்த்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா 2 டாபிக் பார்த்துடலாம். லோக்கல் வேரியபிள், பேராமீட்டர் வெர்சஸ் ஆர்கியூமெண்ட் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஃபங்க்ஷன் இஸ் a set of action to perform. Function is a block of code that performs a specific task and can be reused. அப்படின்னா ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை ரன் பண்ணுறதுக்காக நம்ம எழுதியிருப்போம். அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை நம்ம திரும்ப ஒரே ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு தான் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதோட நேம் கொடுத்துட்டு உள்ளே நம்ம லாஜிக் எழுதுனா போதும். இதோட யூஸ் கேஸ் என்ன? நம்ம ஸ்டோர் த செப்பரேட் கோட் இன் அ ஃபங்க்ஷன் அண்ட் கால் இட் வென் எவர் நீடட். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு லாஜிக் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே வேணால் திரும்ப நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம கோட் எப்போவுமே க்ளீனாக இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதனால் நமக்கு டூப்ளிகேட் வராது. வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட இந்த ஃபங்க்ஷனை நம்ம பார்த்துடலாம். ஃபங்க்ஷன், நம்ம ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் என்ன? ஃபங்க்ஷன் எழுதுவோம், அதோட ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம், இதுக்குள்ளே நான் என்னோட லாஜிக் எழுத போகிறேன். இவ்வளோ தான் என்னோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். நான் இப்போ எடுக்க போகிற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ஏடிஎம்க்கு போகிறோம். இந்த ஏடிஎம்மில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்? வித்ட்ராவல் பண்ணுவோம், டெபாசிட் பண்ணுவோம், நம்ம பேலன்ஸை செக் பண்ணுவோம். ஸோ இந்த 3 ஆக்ஷன்ஸை வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வித்ட்ராவல் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஃபங்க்ஷனுக்கு நேம் நான் வித்ட்ராவல்னே கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் லாஜிக் எழுத போகிறேன். ஸோ சிம்பிளாக நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஸோ அதுக்கு நான் console.log இதுக்குள்ளே நான் ஒரு 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பின் என்டர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் என்டர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிற மெத்தட். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 2 ஃபங்க்ஷனுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனில் பின் பண்ணுறேன், என்ட்ரு அமௌண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு கஸ்டமருக்கு நம்ம ஒரு ரிட்டன் மெசேஜ் கொடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செக் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பின் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த யூஸரோட பேலன்ஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். யுவர் பேலன்ஸ் இஸ் $1000 அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இதை நாம் எப்படி கால் பண்ணுவோம்? நார்மலாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஃபைலோட நேம் போட்டு நோடுன்னு கொடுத்தனால நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் இங்கே நம்ம வெறும் ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணால் அது எப்படி நமக்கு ரன் ஆகுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பெரிய விஷயம்ல ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கால் பண்ணால் போதும். இப்போது நான் இந்த வித்ட்ராவல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நாம் இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா? இப்போது வித்ட்ராவலுங்கிற ஃபங்க்ஷன் என்டர் பின், என்டர் அமௌண்ட், வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் 3 மெசேஜை கொடுத்துருச்சு. ஸோ இதே மாதிரி நான் பேலன்ஸ் 2 ஃபங்க்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறேன்.
பார்த்துடலாமா? பாருங்கள். ஸோ வித்ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, பேலன்ஸும் இது நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி எழுதுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போது எனக்கு டெபாசிட் ஃபங்க்ஷன் மட்டும் இன்னொரு கோட் ஆஃப் பிளாக்கில் தேவைப்படுது அப்படின்னா நான் டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிப்பேன். நான் திரும்பவும் உள்ளே இருக்கிற லாஜிக்கை வந்து எழுத மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து செக் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று எழுத போகிறேன். இதுக்குள்ளேயே என்னால் அந்த டெபாசிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியுமான்னு பார்த்துடலாம். இது வெறும் ட்ரை தான், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வெறும் க்ளோஸ் செக் பேலன்ஸை மட்டும் பார்க்க பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்போது இந்த டெபாசிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த 3 பிரிண்ட் மெசேஜஸ் இருக்குது. ஆனால் நான் இப்போது செக் பேலன்ஸை மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். இந்த செக் பேலன்ஸை கால் பண்ணும்போது இது உள்ளே இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம். உள்ள டெபாசிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த டெபாசிட் ஃபங்க்ஷனை நம்ம தனியாக இன்னொரு கோட் பிளாக்கில் எழுதியிருக்கோம். இது என்ன பண்ணுது? ஸோ இந்த செக் பேலன்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு டெபாசிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற மற்ற லாஜிக்ஸை இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இவ்வளோ தாங்க நமக்கு ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லோக்கல் வேரியபிள்ஸ். லோக்கல் வேரியபிள்னால் என்ன? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே க்ரியேட் பண்ணுற வேரியபிள் எல்லாமே லோக்கல் வேரியபிள் தான். சப்போஸ் நம்ம அந்த வேரியபிளை வெளியிருந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னு ஒரு எரர் த்ரோ பண்ணிடுவான். Variable declared inside a function can only be accessed within the function. Local cannot accessed outside the function. இதை நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துடலாம். இப்போது நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே நேம் வேணாம். ஸோ ப்ரைஸ் கால்குலேஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ லெட் ப்ரைஸுக்குள்ளே நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்றேன் 1000 அப்படின்னு. ஸோ இந்த ப்ரைஸுக்குள்ளே இந்த 1000ங்கிற வேல்யூ இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? டேரெக்டாக கன்சோல் லாகில் போய்ட்டு இந்த ப்ரைஸை நம்ம கால் பண்ணால் தெரிஞ்சிடும் இதுக்குள்ளே எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு. கரெக்டாக? இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இன்னும் நம்ம இதை கால் பண்ணலை. ஓகேவா? நமக்கு இந்த ப்ரைஸுங்கிற வேரியபிள்குள்ளே 1000 அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு. சப்போஸ் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல, ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிளுக்கு உள்ளே இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு நான் பார்க்க ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்களா? எனக்கு இப்போது ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் உள்ளே இல்லை. அதனால் எனக்கு ரெஃபரன்ஸ் எரர் த்ரோ பண்ணியிருக்கான். இது எதனாலன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஒரு லோக்கல் வேரியபிள் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பெராமீட்டரையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் வச்சு பார்க்கலாம். பெராமீட்டர் வெர்சஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா என்ன? பெராமீட்டர் அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர்ட் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளேயே நம்ம வைக்கிற வேரியபிள் தான் பெராமீட்டர். ஆர்கியூமெண்ட் அப்படின்னா வேல்யூ பாஸ் டு த ஃபங்க்ஷன் when it is called. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸ் தான் நமக்கு ஆர்கியூமெண்ட்ஸ். இதை ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். அப்போது இன்னும் நமக்கு கிளியராக புரியும். இப்போது நான் இங்கே ப்ரைஸ் அப்படிங்கிறத 1000 அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரைஸ் அப்படின்னு மட்டும் வச்சுட்டு வேல்யூ எதுன்னு டிஃபைன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போது ஒரு டிஸ்கவுண்ட் வேல்யூ மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ இதை இந்த ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் நம்ம ஃபங்க்ஷனோட
ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்படி நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க தான் நமக்கு பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நான் ஒரு சிம்பிள் ஒரு ப்ரோக்ராம் மூலமாக எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு இப்போது ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போது அந்த டிஸ்கவுண்ட் போக நமக்கு அந்த ப்ராடக்டோட ஃபைனல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். இப்போ நான் ப்ரைஸையும் எடுத்துட்டேன், டிஸ்கவுண்ட்டையும் எடுத்துட்டேன். இந்த டிஸ்கவுண்ட்டை பேஸ் பண்ணி ஃபைனல் ப்ரைஸ் என்னென்னு நான் பார்க்க போகிறேன். அதுக்கு இப்போ நான் வந்து இன்னொரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலாக ஒரு ப்ரைஸிலிருந்து டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ப்ரைஸ் இருந்து அந்த ப்ரைஸோட 25%. இப்போது அதோட 25%ங்க நம்ம ஒரு டிஸ்கவுண்ட்டாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டார் டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட்டு டிவைடட் பை 100. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம console.logல ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு இந்த 2 பேராமீட்டரோட வேல்யூஸை வந்து நான் கொடுக்கணும். கரெக்டாக? அப்போது ப்ரைஸ் காலுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ 1000 ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ராடக்ட்டுக்கு, டிஸ்கவுண்ட் வந்து 25% நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூஸ் தான் ஆர்கியூமெண்ட்ஸ். இங்கே நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது பேராமீட்டர்ஸ். அதுவே நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ கொடுக்குற வேல்யூஸ் வந்து நமக்கு ஆர்கியூமெண்ட்ஸ். இப்போ இந்த 1000ங்கிற வேல்யூ ப்ரைஸ்க்குள்ளே செட் ஆகும். ஸோ ப்ரைஸ்க்குள்ளே வரும்போது இங்கே வந்துடும். ஸோ இதில் என்ன வரும்? 1000 மைனஸ் திரும்ப ஒரு 1000 இன்ட்டு டிஸ்கவுண்ட்டுங்கிறதுக்குள்ளே 25ன்னு வந்துடும், டிவைடட் பை 100 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போது நமக்கு 1000ல் 25% அப்படிங்கிறது 250. ஸோ 1000லேருந்து 250 போச்சுன்னா நமக்கு இப்போது 750 ஆன்சராக வரணும். வருதான்னு செக் பண்ணிடலாமா? இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம். அது இங்கேன்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். லெட் ப்ரைஸ் ஐடென்டிஃபை ப்ரைஸ் ஹேஸ் ஆல்ரெடி பீன் டிக்ளேர்டு. நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோமா? இல்லை. அப்போது ஏன் நமக்கு இந்த எரர் வருது? ஓகே 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 நான் மேலேயும் டிக்ளேர் பண்ணி கீழேயும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எரர் என்னன்னு புரிஞ்சுதா? நான் இங்கேயும் ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துட்டேன், பேராமீட்டரில் கொடுத்துட்டேன். திரும்பவும் அதே வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் நமக்கு ஆல்ரெடி க்ரியேட் ஆனதுனால இங்கே நமக்கு வந்து சேம் எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இவனை நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். 2 வாட்டி நம்ம ஒரே வேரியபிள்லையும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரைஸ்ன்னு ஒரு பேராமீட்டர் எடுத்திருக்கேன், டிஸ்கவுண்ட்னு ஒரு பேராமீட்டர் எடுத்திருக்கேன். அந்த 2 பேராமீட்டருக்கும் வேல்யூஸை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த வேல்யூஸ் இங்கே போயிட்டு செட் ஆகிறான். ப்ரைஸுங்கும் 1000 வரும், டிஸ்கவுண்ட்டும் 25 வரும். ஸோ இப்போது எனக்கு இப்படி தான் ஃபார்முலா செட் ஆகும். இந்த ஃபார்முலாவில் தான் எனக்கு டிஸ்கவுண்ட்டோட ப்ரைஸ் டோட்டல் ஃபைனல் ப்ரைஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ஃபைனல் ப்ரைஸ் தான் நமக்கு பிரிண்ட் ஆகி 750 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் கைஸ் நம்ம லோக்கல் வேரியபிளை ஆர்கியூமெண்ட் பேராமீட்டர் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்த மெத்தட். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம ஃபைனல் டாப்பிக்காக ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை பார்த்துடலாம். ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு ஒரு ஷார்ட்டான சின்டெக்ஸ் தான் நமக்கு இந்த ஏரோ ஃபங்க்ஷன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன மெயினாக யூஸ் ஆகும்னா இது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு
அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருவோமா. இந்த ஃபங்க்ஷனோட நேம் நான் வந்து இப்போ வெறும் சம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 2 வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ a, b அப்படின்னு 2 வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ a, bன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ ரிட்டன் a plus b. ஓகே. ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்படி எழுத மாட்டோம். ஒரு ஏரோ ஃபங்க்ஷனுக்கு கான்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் சிம்பிளாக எழுதுறதுக்கு. இதுக்கு நான் வந்து சம். ஸோ சம்முக்குள்ளே நான் வந்து ஏவையும் பியையும் எடுத்துக்கிறேன். ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு எழுதுகிறேன். ரிட்டன் a + b அப்படிங்கிறத நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரிட்டனுங்கிற ஃபங்க்ஷனை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் வந்து ஒரு 2 வேரியபிள் எடுத்திருக்கேன். அந்த 2 வேரியபிள் வந்து எனக்கு சம் ஆகி அவனை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்த்துருவோம். ஸோ console.logல நம்ம என்ன எழுதியிருக்கோம், சம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கோம். இந்த சம்முக்குள்ளே நம்ம வந்து 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ a, b. ஸோ ஏவோட வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துக்கிறேன், பியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருவோம். புரியுதுங்களா. 10, 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி இது என்ன பண்ணியிருக்கு, வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ 10 + 5 15 நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இவ்வளோ தான் கைஸ். ஃபங்க்ஷன்ஸ், லோக்கல் வேரியபிள்ஸ், parameters, arguments and arrow functions. Thank you guys. Thanks for watching.